சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் ஆண்களிடம் தர்ம நெறியோடு அவர்களினுடைய மனதை நோகடிக்கக்கூடிய சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ ஈடுபடாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் வம்பு, வழக்கு, வன்முறை, அடிதடி போன்ற அனைத்திலும் இவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இவர்கள் இது சார்ந்த எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் இருப்பது இவர்களுக்கு நன்மையை தந்தருளும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் வண்டி, வாகனம், பூமி, நிலம், மனை, வீடு, கட்டுமானம் சார்ந்த அனைத்திலும் வாங்குவதிலோ அல்லது விற்பதிலோ கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இது சார்ந்த எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் சினம், கோபம், வீண் பிடிவாதம் போன்ற குணத்தை தவிர்த்து கொள்வது இவர்களுக்கு நன்மையை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் முருகப்பெருமான் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, உலகாத்தம்மன் வழிபாடு அல்லது உலகாயி என்று சொல்லக்கூடிய புவனேஸ்வரி அம்மன் வழிபாடு செய்து வருவது இவர்களுக்கு நன்மையை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, மேற்கூறிய தேதிகளில் பிறந்த அன்பர்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அவசரமாக செயல்படாமல் நிதானமாக செயல்பட்டால் அத்தனையும் இவர்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துட்டு ஓலக்ஸ் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகல முனீஸ்வரம், நம சிவாய.